வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பால்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பால்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபயர் ஒன்று அக்காலிக் சீட்டு போட்டு ஒரு ஆம்ப்ளிஃபயர் அசம்பிள் பண்ண போகிறோம். எனக்குன்னே பர்சனலாக ஒரு ஆம்ப்ளிஃபயர் வேணும் அப்படின்க்கா ரெடி பண்ணுறக்காண்டி இந்த ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிசிங்கில் காட்டுறேன். இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24024 15 ஆம் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியரு 12 1.5 ஆம்பியரு 12 1.5 ஆம்பியரு. இந்த 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 15,000 மைக்ரோஃபெரட் யூஸ் பண்ணுற மாதிரி 4000 MFT 15,000 MFT யூஸ் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டர் போட்டு மெட்டல் டயோடு போட்டு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து பவர் சப்ளை ரெடி பண்ணுறோம் பாருங்கள். இந்த பவர் சப்ளை நான் யூஸ் பண்ண இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் பவர் சப்ளை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மெட்டல் டயோடு சால்ட்ரிங் அடிச்சுக்கணும். நல்லா எப்பயுமே மெட்டல் டயோருக்கு வந்து எப்படியா சால்ட்ரிங் அடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதான் வந்து பவர் சப்ளை பாருங்கள். மெட்டல் டயோட் போட்டிருக்கோம். மெட்டல் டயோடெலாம் நல்லா ஹெவியாக போட்டு பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். 1 ஆம்ஸ் டயோட் போட்டு ரெடி பண்ணி அவுட் எடுத்துருக்குது பாருங்கள். இந்த பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை மட்டும் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் தனியாக அசம்பிள் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளை தான் வந்து என்னோடய டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபயருக்கு நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் டின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்யணும். தொடர்ந்து என் சேனல் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இந்த செட்டுக்கு வந்து இந்த பவர் சப்ளை ஆட் பண்ணி எஸ்டிக்கு 4191 ஐசியை வச்சு ஆம்ப்ளிஃபயர் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபயர் தான் அது. தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பால்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பால்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ஒரு ஆம்ப்ளிஃபயர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அக்கலிக் சீட்டு போட்டு ஒரு ஆம்ப்ளிஃபயர். அந்த ஆம்ப்ளிஃபயர் தான் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபயர் தான். கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 100K கண்ட்ரோல் போட்டிருக்கோம். எல்லாமே குறையே இல்லை, ஜம்முன்னு பண்ணியிருக்கோம். லைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது டிஸ்பிளே வந்து வியூ மீட்டரும் வச்சுக்கலாம். இப்போ நான் வியூ மீட்ரு இல்லாதனால நான் இப்போதைக்கு நான் வைக்கல. இடையில ஒரு நாள் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். பாருங்கள், இதில் சப்புக்கும் எல்லாத்துக்கும் லைன் இருக்குது. இப்போதைக்கு நான் இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டிஸ்பிளே வியூ மீட்டர் ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்போதைக்கு டிஸ்பிளே மட்டும் தெரியுது. உள்ள எஸ்டிகேன்னு பார்த்தீங்கன்னா 4191 ஐசி 3 ஐசி, சப்பு சரவுண்டு சென்டருக்கு 3 ஐசி போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/24 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு பார்த்தீங்கன்னா 1000, அதாவது 50 வோல்ட்டு கெப்பாசிட்டரு மெட்டல் டயோடு ரெஜிஸ்டர் எல்லாம் போட்டு பிரிட்ஜு பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா வசந்த் வெர்ஷன் 2 மாடல் தான் எடுத்திருக்கேன். ப்ரோலாஜிக் போர்டு மாஸ்டர் கண்ட்ரோல் கொஞ்சம் ஒயரிங்லாம் கொஞ்சம் அன்கண்டிஷனாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அவன் ஃபுல்லாக வேலையும் முடிச்சுட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபயரே வேணும் அப்படின்னாலும் நான் ரெடியாக இருக்கேன். நான் ஒரு 2 டேஸ் கேட்டுட்டு கொடுத்துருவேன். சேல்ஸு தான், நான் சும்மா ஆசைக்காண்டி செஞ்சு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆம்ப்ளிஃபயர் சேல்ஸுக்கு தான். வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.